இந்த மாதிரி உங்கள்ட்ட பழைய ஆயில் டின்னு இருந்தால் நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு அந்த டின்னில் உள்ள மேல் பக்கத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டின்னோட சைடில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மார்க் பண்ணி நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது எதுக்கு கட் பண்ணேங்கிறது உங்களுக்கு போக போக வந்து தெரியும். இப்போ கட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மார்க் பண்ணி கட் பண்ணிப்போம். இப்போ நம்ம 2 சைடும் எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சிமெண்ட் கலவை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கலவையை பார்த்தீங்கன்னா அந்த டின்னோட அடிப்பக்கத்தில் கொஞ்சம் ஃபில் பண்ணிப்போம். இப்போ நம்ம கலவையை பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு ஃபில் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு நாள் காய வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு நாள் காஞ்சோனுமே பார்த்தீங்கன்னா நம்ம கலவை வந்து நல்லா வந்து செட் ஆயிருச்சு. அடுத்ததாக ஒரு மெட்டல் ஷீட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வழியாக தான் நம்ம விரவு போடுற மாதிரி செட் பண்ண போகிறோம். அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேன் செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெட்டல் ஷீட்டில் ஒரு பார்ட் வந்து ரெடி பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம விறகு போட ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ்லேயே நம்ம தர்மாக்கோல் யூஸ் பண்ணி ஒரு எண்டை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்காக போட்ட ஓட்டைக்கு நேராக வச்சுப்போம். லாஸ்ட்டாக ஒரு தர்மாக்கோலை நான் எப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த தர்மாக்கோலை நம்ம கீழ் பாக்கில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வாளியில் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயில தடவிட்டு இப்போ அந்த வாளியை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இரும்பு டின்னுக்குள்ள கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சுப்போம். ஓகேங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கலவை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கலவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாளிக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபில் பண்ணி விட்டுப்போம். ஓகே, ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ அந்த காங்கிரீட் காஞ்சதுக்கப்புறம் அந்த வாளியை எடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாத்திரம் வைக்கிறதுக்கான ஒரு செட்டப் வந்து பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு வந்து சின்ன சின்ன ஒர்க்கெலாம் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு பெயிண்டிங்லாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த அடுப்பு வந்து கரெக்டாக ஒர்க் ஆனிச்சா, இதில் நம்ம சமைச்சோமா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த அடுப்பு எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துருங்க. நல்ல இனி அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். பை. என்ன வடையா? மசால் வடை தாயா.